ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா தனுஷ்கோடி. நம்ம கூட 3 பேர் வராங்க. நம்மளோட தினேஷ் எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகில் நம்ம கூட வந்துருப்பாப்புல. ஆனால் 6 மாதம் கழிச்சு இப்போ தான் ரீசெண்டாக தான் சந்திச்சு இந்த பிளான் போட்டிருந்தோம். சரி ரைட்டு தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஓகேன்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை 11 மார்னிங் பார்த்தீங்கன்னா மணி 1 o'clock மார்னிங் 1 AM ஆகுது. இப்போ கிளம்புனா தான் நான் 5:30க்கெலாம் அங்கே போய் ரீச் ஆக முடியும். எனக்கு கேட் ஓப்பன் பண்ணுவானுங்க. அப்போ தான் நமக்கு அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்ற ஒரே ரீசன்னால் ஸோ ஏர்லி மார்னிங் நைட் ரைடு. ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் சொல்லலாம், பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நைட் ரைடு. ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங் ரைடு பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு ஆஃப்டர் லாங் டைம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு நைட் ரைடும் கூட. எனக்கு தெரியல எந்த அளவுக்கு ஆக்சுவலி பண்ண போகிறேன், விளாக் எடுப்போம், பட் எந்த லெவலுக்கு உங்களுக்கு விஷுவல்ஸ் இருக்க போகுதுன்னா நான் சூப்பர் நைட் மோஷன் மோடு ஒன்று இருக்குது, அதை போட்டு ட்ரை பண்ணுவேன். இஃப் எவ்ரி திங் இஸ் குட் செக் பண்ணுவோம். இஃப் எவ்ரி திங் இஸ் குட் அது வந்து விளாகில் எல்லாமே வரும். இல்லைன்னா ரிட்டன் அங்கேருந்து தனுஷ்கோடிலேருந்து ரிட்டன் வரும்போது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி பண்ணிவிட்டு அட் தி சேம் டைம் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரோன் ஷாட்ஸ் இந்த வீடியோ தான் வரப்போகுது. மேகமலையில் வந்து சொல்லியிருந்தேன், பட் ஆனால் என்னென்னா அது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ன்றதுனால கீழே ட்ரோன் வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ என்னால் ட்ரோனை மேலே கொண்டு போக முடியல. அதனால் அந்த வீடியோவில் எந்த ட்ரோன் ஷாட்டும் வந்திருக்காது. பட் திஸ் வில் பி மை ஃபஸ்ட் ட்ரோன் ஷாட் வீடியோவும் இந்த இதில் வரும்னு நினைக்கல வரும். அவ்வளோதான். லெட்ஸ் கண்டினியூ இன் மோட்டோ விளாக். ஓகே கைஸ், ஒரு வழியாக கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 ஆயிடுச்சு. அந்தான்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி, அதாவது ஏதாவது ஒரு பொருளை மறந்துடுறேன். எப்போயாச்சும் ஒரு சமயம் ஏதாவது ஒரு பொருளை ஒவ்வொன்றா எல்லாம் எடுத்து வச்சாலும் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று சொதப்பிடுது கைஸ். அதான் எப்படின்றது தான் எனக்கும் தெரியலை. அந்தளவுக்கு இருக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா, எல்லாம் எடுத்துட்டு கடைசியில் ஏதாச்சும் ஒன்று நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் எடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகி வண்டியை தொடச்சி ரெடி பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. கடைசியில் பார்த்தா என்னோடய 360 வந்து எடுக்காமல் விட்டுட்டேன். 360 மெயின் 360 நம்ம எடுக்காதனால என்ன ஆயிடுச்சு, அப்புறம் மறுபடியும் எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு எங்கள் அம்மாவை தட்டி எழுப்பி ஏன்னா கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள திரும்ப தட்டி எழுப்பி எனக்கு எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லிட்டு, ஏன்னா ஷூலாம் போட்டாச்சா, திரும்ப ஷூவை கழட்டிட்டு எல்லாத்தையும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு பாவத்தை எங்கள் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணி திரும்ப எடுக்க சொல்லிட்டு எடுத்துகிட்டு திட்டு வாங்கிக்கிட்டே இப்போ கிளம்பிட்டேன். காலையில் எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கலைன்னா எனக்கு அந்த நாளே நல்லா போகாது. டெய்லி ஏதாச்சும் ஒரு திட்டு வாங்கிடணும், அப்போ தான் அன்னைக்கு கரெக்டாக போகும். மற்ற எல்லா விஷயத்தையும் எடுத்தாச்சு. அதில் எந்த குறைகளும் இல்லை, நிறைகளும் இல்லை. குறைகள் இல்லை, நிறைகள் இருக்குது, குறைகள் கிடையாது. இது ஆக்சுவலாக நான் வந்து சூப்பர் நைட் மோஷன் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இது எந்த லெவலுக்கு வருதுன்னு தெரில. ஏன்னா ஆக்சுவலாக நார்மல் மோட்டோ விளாக் பண்ணும்போது எனக்கு அல்ட்ரா வைடாக ஃபுல்லாக கவர் ஆகும். இதில் ஒரு வைட் ரேஞ்சு தான் கவர் ஆகும் எனக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சூப்பர் நைட் மோஷன் போட்டு எடுக்கிறது. அதனால் இந்த இது எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் தெரிவிங்க கைஸ், எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லா இருக்குதா நல்லா இல்லையா. ஸோ இப்போ நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன், லேட் நைட் ரைடு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம் இல்லை எங்கேயாச்சும் ஒரு சமயம் இது பண்ணும்போது இதை சூப்பர் நைட் மோஷனை போட்டு நான் எடுத்துருவேன். உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது, விசிபிலிட்டியாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இதை போட்டு எடுத்துருவேன். இல்லை சரியில்லைன்னா மோஸ்ட்லி ஆல்ரெடி எப்போவுமே நைட் ரைட்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். இப்போ லோக்கல் தான் நான் நைட் ரைட் பண்ணிடுவேன். லோக்கல் இல்லாத சமயத்தில் லாங் ரூட் போகும்போது கண்டிப்பாக நைட் ரைடு இருக்காது. ஏய் லூசு பயலே, லைட்டும் போட மாட்டான், அப்படியே எனக்கு நான் திருப்பி அங்கிட்டு போகிற மாதிரி திரும்ப இங்கே திரும்பிட்டு வரான் வெண்ணமவன் பட்டர்சன். நான் ஏன் இந்த வாட்டி வெள்ளனாவே ஆக்சுவலாக நான் ஹைவேயில் வந்துட்டு நான் விளாக் பண்ணாமல் ஏன் இங்கே இருந்தாச்சுன்னா, இந்த ரூட் நான் இது வரைக்கும் காமிச்சதில்லை. என்னோடய விளாகில் எந்த விளாக்லேயுமே வந்திருக்கு அந்த ரூட்டு. அதனால தான் நான் இப்போ என்னென்னா கொஞ்சம் இது பண்ணியாச்சு. இன்னும் போனோம்னா நம்ம அபிஷேக்ன்றவர் வந்துடுவாப்புல, பட்டு அவர் சொல்லிட்டாப்புல என்னை தயவு செஞ்சு விளாகில் காமிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லி வாய மூடலை. தம்பியே கால் பண்ணிட்டாப்புல. தம்பி வந்து வெயிட் பண்ணிட்டாப்புல. நம்ம ஒன்று 5 to 10 minutes போயிடும். ஏன்னா உங்களுக்கு இப்போ நைட்டில் வந்து டிராஃபிக் இருக்கிறதுனால ஒரு 5 minutes போதும். இதே பகலில் வந்து வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து எனக்கு 20 minutes ஆகும். நான் இந்த ரூட்டில் ஏன்னா ஃபுல் டிராஃபிக் தான். இது வந்து கொஞ்சம் குறுகின ரோடு தான், வண்டி போயிட்டே தான் இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்லோவாக 60-50 எல்லாம் போக முடியாது, 20-30 தான் போகிற மாதிரி இருக்கும் பகலில் வந்தால். ஸோ நைட் டைம் நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்பீடப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அங்கே போய் சேர்ந்துருவேன். இன்னொரு 5 minutes. தம்பி எங்கே நிற்கிறாப்புல இல்லையே, ஃபோன் அடிக்கணும்.
அந்த நிற்கிறாரு தம்பி. ஹாய், போகலாமா? நான் முன்னாடி போவா? சரி ரைட். நம்ம தம்பி வந்துட்டாப்ல. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நமக்கு இன்னும் ஒரு 1 hour 10 minutes ஆகும். ரைடிங் கியர் போட்டு ரைட் பண்ணுறதே ஒரு தனி இதுதான். லைக் அது ஒரு தனி சுகங்க. ஒரு பக்கம் வெப்பம் இருந்தாலும் அண்ட் பை த வே நம்ம வண்டிக்கு ஒரு பேரும் வச்சிட்டோம் கைஸ். இந்த பேரை தனுஷ்கோடியில் போயிட்டு தான் நம்ம வண்டியோட பேர் என்னன்றதை நான் ரிவீல் பண்ண போகிறேன். வாட் நேம் ஐ ஹவ் கெப்ட் ஃபார் ஹிம். இவனுக்கு இந்த கிடா மாடுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்றது ஐ வில் பி லெட்டிங் யூ கைஸ் நோ ஒன்ஸ் ஐ ரீச் தனுஷ்கோடி. ஓகே, அப்படியே ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு பண்ணுவோம். ஓகே கைஸ், டீ காஃபி குடிச்சு முடிச்சாச்சு. அப்படியே டேரெக்டாக கிளம்ப வேண்டியதான். ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. போயிட்டு போகலாமா அபிஷேக்? லைட்டாக அப்படி சுற்றி தான் போனோம். ஓகே, இன்னொரு 57 minutes 56 minutes காட்டுது. கரெக்டாக ஒரு 3:15 எனக்கு போவோம்னு சொல்லி காட்டுது. நான் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே, போகலாம் தினேஷ். ஒரு வழியாக தினேஷை மீட் பண்ணியாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா 3:23 ஆச்சு. ஒரு 5:30 கரெக்டாக இன்னொரு 2 hours டைம் கட்டுது நமக்கு. இங்கேருந்து பரமக்குடிலேருந்து தனுஷ்கோடிக்கு கரெக்டாக நம்ம பிளான் பண்ண டயத்துக்கு வந்து நம்ம போய் சேர்ந்துடலாம் கைஸ். ஒரு 5:30க்கு அங்கே இருக்கிற மாதிரி இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை மட்டும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிட்டே அவங்க சொல்லிடுங்க. ஏன்னா ஆஸ் யூஷுவல் ஆஸ் ஐ செட், இஃப் திஸ் இஸ் குட், கொஞ்சம் ஒரு சில ஏரியாக்கெலாம் நைட் ரைடு பண்ணலாம் மதுரையிலேருந்து போகும்போது. ஸோ நைட் ரைடு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நான் இந்த மோட்டில் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவேன். இது ஃபுட்டேஜஸ் ஃபுல்லாக சரியில்லை, அந்தளவுக்கு விசிபிலிட்டி இல்லை, குவாலிட்டி இல்லைன்ற மாதிரி பட்சத்தில் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் சில இதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விசிபிலிட்டியான டைமில் இருக்கும்போது நான் அந்த ஃபுட்டேஜஸ் வந்து கொடுக்க பார்க்குறேன். சொல்லுப்பா, சொல்லு. சரி, உனக்கு இதுவாக இருக்கா? கம்மி பண்ணிட்டேன். ஓகே, சாரி. போ முன்னாடி போ. சரி வா. ஐவி கன்ஃபியூஸ் ஆச்சு. ஷீட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அந்த லைட் ரொம்பக்கு. அது கரெக்டாக மிரர்லேயே பட்டு பாவத்தை கண்ணு கூச வச்சிருச்சு. ஏய் 90ல தானே வந்துட்டு இருந்தேன். அது இருக்கு. நான் பில்லியனே வச்சு ஓட்டிட்டதுனால கொஞ்சம் 90க்குள்ளே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். வேணாம் தினேஷ், அபிஷேக், நான் தான் 91லேயே வந்துட்டு இருந்தேன். ஆஃப் அண்ட் ஆஃப். சரி. நான் அடுத்த ஒரு பெட்ரோல் பங்க்ல ஸ்டாப் போடுவேன். பெட்ரோல் அடிக்கணும். 74 தான் காமிக்குது ரேஞ்சு. ஹெச்பி இருக்கா? ஹெச்பியில் போடலாம். சரி போகலாம். தனுஷ்கோடி இன்னொரு 68 கிலோமீட்டர். ஆனால் இவன் கூகுள் மத்தாச்சு 70 கிலோமீட்டர் கட்டுது. ஆனால் இங்கே நம்ம போர்டில் பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இது என்ன கணக்குன்னு தெரியல. நிறைய இடத்துல கூகுள் மத்தாச்சு ஒரு டைம் கிலோமீட்டர் காட்டுது, இது ஒரு கிலோமீட்டர் காட்டுது. ஏன் இவ்வளோ நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க. கொடைக்கானல் போகும்போது சரி, எல்லாத்தையும் சரி, ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இல்லைனா 5 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னு தெரில. தனுஷ்கோடி இன்னும் 52, இங்கே 54. அப்போ என்னடானா ஏன் மேப் கூகுள் மத்தாச்சி கம்மியாக காமிச்சு போர்டில் அதிகமாக இருந்துச்சு. இப்போ போர்டில் கம்மியாக காமிக்குது, ஆனால் கூகுள் மத்தாச்சி அதிகமாக காட்டுது. ஆஹா, கருவாட்டு வாழை கொளுத்துது கைஸ்.
கருவாடு எங்கேயோ போச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்தில். ஆனால் இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது, இங்கே போச்சு வைக்க முடியாது. பட் கருவாடு கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கேயோ. கருவாட்டு கடையா, வீட்டில் எதுவும் வச்சுருக்காங்களா, காய போட்டு வச்சுருக்காங்களா? கருவாடு கருவாடு கருவாடே. நல்ல மேப்பை மட்டும் கவனிங்க, கூகுள் மேப்பை. நானும் யோசி என்னடா கருவாடு வாடை அடிக்குது, கருவாடு வாடை அடிக்குது, ஏதோ வீட்லையா என்னன்னு சொல்லிட்டு கடையான்னு பார்த்தா இப்போ தான் மேப்பே கவனிக்கிறேன். மேப்பை கவனிச்சா தெரியுது கடல்கிட்ட வந்துட்டோம். ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்தாச்சு. சரி, முன்னாடி போ. உங்களுக்கு பாருங்க மேப்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த முக்கோணமாக போய் சேர்றது நெருக்கி. அந்த தான் 4:30க்கே நெருக்கி வந்துட்டோம். இன்னொரு அவ்வளோதான், ஒரு 47 மினிட்ஸு, அதிகபட்சம் ஒரு 1 ஹவர். 5:30 எங்களோட பிளானிங் டைம் படி 5:30க்கு அங்கே ரீச் ஆகணும். அங்கே போனால் நெட்வொர்க் இருக்குமா இல்லையான்னு தான் தெரியல. பட் வாட் வி பிளான் பண்ண மாதிரி நடந்துச்சு. கொஞ்சம் டிலேவாக கிளம்பினாலும் அழுத்தி பிடிச்சி வந்துட்டோம். ஸ்பீடப் பண்ணி என்னன்னா, இதில் ஒரு லாஸ், கெயினில் ஒரு லாஸ் என்னென்னா மைலேஜ். செம்ம ட்ராப்பு மைலேஜ் ஓவர் ஸ்பீட்னால. ராமேஸ்வரத்துக்கிட்ட வந்துட்டோம். ராமேஸ்வரத்துலேருந்து உள்ளே போகிறது தான் மேட்ரு. ஆனால் இவ்வளோ வெள்ளனா வருவோன்றது நான் எதிர்பார்க்கல, லிட்ரலி. ஆக்சுவலி நான் நினச்சிட்டேன்னா ஒரு 5:30க்கு தனுஷ்கோடி போனால் தான் அங்கே தான் இது பார்க்கணும். ரிட்டர்னில் பாலத்தில் நின்று இது பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் கொஞ்சம் நல்லாவே ஸ்பீடப் பண்ணி வந்துட்டோம் எல்லாருமே. பிளான் பண்ண டைம் வந்து 2:30க்கு நம்ம தினேஷை மீட் பண்ணுறது பிளானு. பட் ஆனால் 3:30க்கு தான் தினேஷை மீட் பண்ணோம் பரமக்குடியில். பாலம் ஏரியாச்சு கைஸ். லெஃப்டில் நம்ம இந்த பாலம், பாம்பன் பாலம் வரும். ஆனால் இருட்டு தெரியாது. ராமேஸ்வரம் பாலத்துக்கு வந்தாச்சு. இப்போ ட்ரெயின் ஏதாச்சும் ஒன்று போச்சுன்னா அந்த சவுண்டுக்கு கேட்கும். பாலத்தில் இருக்குன்றது உங்களுக்கு மேப்பில் தான் தெரியும். ராமேஸ்வரத்துக்கும் எனக்கும் ஒரு கதையே இருக்குது. காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். காலேஜ் யூஜி படிச்சுட்ருக்கேன். ஆமாம், காலேஜ் செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிச்சுட்ருக்கேன். அப்போ நான் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தோம் காரில். செம்ம மழை கைஸ். ஆக்சுவலாக ராமேஸ்வரம் வந்தப்பெல்லாம் பிரச்சனை இல்லை. ராமேஸ்வரம் வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது சரியான மழையில் என்ன ஆயிடுச்சு, வண்டி இந்த மாதிரி ஒரு இடத்த ஸ்பீட் பிரேக்கர் சரியாக கவனிக்காமல் மழையில் சரியாக தெரியாதனால விட்டதில் கியர் பாக்ஸ் அடி ஆயிடுச்சு வண்டி. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு வண்டியை ரொம்ப ஸ்லோவாக, தேர்ட் கியர் விழுகலை, ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்லேயே மாற்றி எங்கள் அப்பா ஓட்டிகிட்டு இருந்தார். அதாவது 4 மணி நேரம் ஆக வேண்டிய இடத்துல நெருக்கி 8 மணி நேரம் போய் சேர்ந்தோம். அது கியர் பாக்ஸு செம்ம அடி விழுந்துருச்சு கியர் பாக்ஸில். அதனால் இதை நான் மறக்கவே மாட்டேன் ராமேஸ்வரத்தை. உங்களுக்கு நைட் மோடில் தெரியுது. அந்த இதான் அந்த புது பாலம் கட்டியிருக்காங்க. இறங்கிட்டு பார்த்தா தெரியும். அந்த இடத்துல ஒரு சின்ன லைட் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 ஆகுது.
கரெக்டாக எங்கள் பிளானிங் படி ராமேஸ்வரம் வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் அடுத்த ஒரு 40 மினிட்ஸ் கட்டுது. ஏன்னா எங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் பிரேக் எடுத்ததுனால 5:45 ஆகிடுச்சு. இன்னும் 15 மினிட்ஸ் டிலே. ஏன்னா 5:30க்கெலாம் ஆல்ரெடி நிறையா வாட்டி பீட் பண்ணியாச்சு கூகுள் மாத்தாச்சியை. படகுலேருந்து லைட்டு வந்தாச்சு 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 வந்தாச்சு. ஸ்பீட் பிரேக்கரும் வந்துருச்சு. அவ்வளோ ரைட். நான் அவ்வளோதான் கைஸ். ஒரு 5:39 ஐகிஸ். கடைசி 5:45 காமிச்சது 5:39 கொண்டு வந்தாச்சு டைமிங்கு. என்னாச்சு? ஓ, கேட் இன்னும் ஓப்பன் பண்ணல. உய், 6 மணிக்கா தினேஷ்? இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்குதே. அதுதான் சன்ரைஸே வந்துருமே. இதுக்கு மேலே வயசுக்கு வந்தேன்னா வராட்டி என்ன மாதிரி கதை போயிருவேன். சன்ரைஸுக்கு தான் வந்ததே. ஒரு 5:30 5:40 விட்டால் கூட பரவாயில்ல. 6 o'clockனா ரைஸ். அதாவது சம்பவமே நடக்கலைன்னா எப்படி வாழ்க்கையில்? 6 மணிக்கு தான் எங்கள் கேட்டே திறப்பாங்களாம். விளங்கிடும் 6 மணிக்கு. 6 மணிக்கு திறக்கிறாங்க. சொல்லி முடி. அதாவது அதுக்கு நமக்கே நடக்கக்கூடாதுல்ல. லோக்கல்ஸ் மட்டும் விடுறாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம தான் மண்ணு குஞ்சு கிடக்கும். ஆமாம், சன்ரைஸே போயிடும். எல்லாரோட பிளான். இங்கே பாரு, இங்கே நானும் இந்த இறங்க தான் போகிறேன். இல்லை இல்லை, அழுத்தி பிடிச்சி ஓட்டிட்டு வந்தோமே. அதாவது எல்லாம் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது.